இன்றைக்கி வந்து அந்த சொல்லே நிறைய பேர் மறந்துட்டாங்க. மாந்தமா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய தாய்மார்கள் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. மாந்தம் அப்படிங்கிறது சாதாரணமாக வாழ்க்கை ரொம்ப வழக்கில் சொல்லுவாங்க, மப்பு மந்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு மழை வர மாதிரி இருக்குது ஆனால் வருமானு தெரியல, ஒரு மூடாக்காக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து வானம் ரொம்ப மப்பு மந்தாரமாக இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற என்ன அர்த்தமோ அதே மாதிரி தான் மாந்தம்ங்கிற சொல்லுக்கு பின்னாடி ரொம்ப வயிறில் வந்து ஒரு நல்ல ஜீரணமான ஒரு தன்மை இல்லாமல், கழிதல் வந்து சீரணித்து நல்ல ஒரு கழிதல் இல்லாமல், சில நேரங்களில் ஒரு செரியாமையும், சில நேரத்தில் ஒரு எதுக்களிப்பும், சில நேரங்களில் வந்து அஜீரணமாக இருக்கிறதும், சில நேரத்தில் வந்து லேசாக வயிற்று உப்புசமும், சில நேரங்களில் நல்ல பேதியாரதும், பேதியார தன்மையில் கூட சில நேரத்தில் வந்து சாப்பிட்ட உணவு துணுக்குகள் அப்படியே வர்றது, சளி மாதிரி கலந்து வரக்கூடியது, சீதம் வர்றது, இப்படி எல்லாமே கலந்த ஒரு விஷயம்தான் வந்து மாந்தம், மாந்த கழிச்சல், சரியாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது குறிப்பாக குழந்தைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி மாந்தம் இருக்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும்.